எபிரேயர் 11:23 படிக்க கேட்டு சார். போதும். இங்கே நீங்கள் படிச்சிங்கம்மா, படிங்க, நீங்களும் படித்து முடிச்சிருங்க. போதும். இந்த விசுவாசத்தினாலே அண்டர்லைன் பண்ணுங்க. சிலர் கை நடுக்கம் இருந்தால் அண்டர்லைன் பண்ண வேண்டாம். சிலருக்கு நேராக அழகாக போடுவாங்க. எனக்கு நான் நேராக போட வராது, இப்படி இப்படி இதாயிரும். உங்கள் பைபிளை யூஸ் பண்ணும்போது கூட நீங்கள் சிலர் யூஸ் பண்ணலாம், சிலர் எழுதி வச்சுக்கலாம். மோசே பிறந்த அந்த காலகட்டத்தில் ஒரு சட்டம் நடைமுறையில் இருந்தது. யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வளர்ச்சியை பொறுத்துக்க முடியல. அவங்களுடைய பிளஸ்ஸிங், அவங்களுடைய ஆசீர்வாதத்தை அவன் பார்த்துக்கிட்டு அவனால் பொறுத்துக்க முடியல. பொறாமை, எரிச்சல், அவனுடைய எண்ணிக்கை, அதை பார்க்க அவனால் முடியல. எண்ணிக்கைக்கு அடங்காத ஒரு பெருக்கத்தை அவனால் கண்டு கொள்ள முடியல. அதை பார்த்தபோது ஒரு பெரிய உபாய தந்திரம் தீட்டினான். நல்லா கவனிங்க. இயேசுவை ஏன் சிலுவையில் அறைந்தார்கள்? நம்ம சொல்லுவோம் என் பாவத்துக்காக, என் அக்கிரமத்துக்காகன்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு இடத்துல சொல்லியிருக்கு, அவர் மேலே பொறாமையினால் அவரை சிலுவையில் அறைந்தார்கள் அப்படின்னு ஒரு வசனம் வருகிறார். சில நேரத்தில் பொறாமையினால் உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் வேலைக்கு பாதிப்பை உண்டு பண்ண சத்துரு சில நேரத்தில் எழும்புவான். பொறாமை பார்த்தா எப்படா இவன் வளர்றான், இந்த குடும்பம் எப்படி இப்படி நல்லா இருக்கு, இந்த இப்படியே விட்டால் பெருகிடுவாங்க போல இருக்குன்னு சொல்லி பார்வோன் ஒரு வஞ்சகத்தனமாய், ஒரு தந்திரமாய், இவங்க எப்படி ஆகிலும் பெருகி விடக்கூடாது, வளர விடக்கூடாது, எண்ணிக்கையிலும் பெருகி விடக்கூடாது என்று சொல்லி என்ன செய்யலாம் என்று ஒரு கவுன்சிலிங் மீட்டிங், ஒரு கமிட்டி மீட்டிங், ஒரு குழுவை கூட்டி தலைவர்களை கூப்பிட்டு ஆலோசனை கூட்டம் நடத்துகிறார். முதல் ஸ்டெப், முதல் எடுத்த ஆலோசனையில் ஆண் குழந்தை பிறந்தால் உடனே நர்ஸுகளெல்லாம் கூப்பிட்டு உடனே கொன்றுவிட வேண்டும், ஆண் குழந்தை பிறக்கும் போதே கொன்றுவிட வேண்டும் என்று நர்ஸுகளுக்கு அவன் ஆலோசனை கொடுத்தான். ஆனால் நர்ஸ்மார்கள் கொண்டு வந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு நல்ல செய்தி, குட் நியூஸ் என்ன என்றால், சொல்ல பயம்தான், ஆனாலும் பார்வோனுக்கு முன்னாடி சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நம்ம எகிப்து பெண்களைப் போல இல்லைங்க ராஜா பார்வோன், நம்ம எகிப்தில் இருக்கிற பெண்களாக இருக்கிறாங்கல்ல அவங்கள போல இல்லை, இந்த இஸ்ரவேல் பெண்கள், இந்த எபிரேய பெண்கள் பலமுள்ள பெண்கள். பெண்கள் ஒரு அல்லேலூயா சொல்லணும். நம்மெல்லாம் நீங்கள்லாம் பலவீன பாண்டங்கள், அதுக்கு அல்லேலூயா வரக்கூடாது. சில சாட்சி சொல்லும்போது நம் பலவீன பாண்டம், நீ பலவீனம், நீ சொல்றபடியே ஆக கடவாயின்று வர ஆண்டவர். இருக்கட்டும் 1000 பலவீனம், இங்கே நின்று பிரசங்கம் பண்றோம் ஆவின் பலத்தினால். இந்த வர்ஷிப்பெல்லாம் இல்லைன்னா நான் நிற்க முடியாது, ஏதோ வருவேன், ஏதோ பேசிட்டு போயிடும். ஆனால் தேவ பிரசன்னத்தோடு நிற்கிறோன்னா ஆராதனை எவ்வளோ முக்கியம். ஆகவே தயவு செய்து ஆராதனை மிஸ் பண்ணாதீங்க. ஒரு பாடல் கூட மிஸ் பண்ணக்கூடாது. கடைசி பாட்டுக்கு வருவேன்னு வராதிங்க. ஏதோ வண்டி ரிப்பேர் ஆகிருக்கலாம், பஸ் லேட்டாக வந்திருக்கலாம், சில உங்கள் குடும்ப சூழ்நிலை காரணமாக இருக்கலாம். ஆண்டவர் அதை பார்க்கிறார், மன்னிப்பார். ஆனால் நமக்கு எதுவுமே எல்லாம் அனுகூலமாக இருக்குன்ட்டு நம்ம தாமதமாய், ஏன்னா 5 மணி ஆராதனைக்கு எவ்வளோ பெரிய கூட்டம் இந்த சபைக்குள்ளே வரும்போது 7 மணி நீங்கள் தாராளமாய் சீக்கிரமாய் வர முடியும். பல்லடத்திலிருந்தெல்லாம் நிறைய குடும்பங்களை கர்த்தர் கொண்டு வருகிறார். அங்கேருந்து சாட்சிகளை எல்லாம் எழுப்புகிறார். என்ன சொல்கிறேன், இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, நம்ம எகிப்து பெண்களைப் போல் அல்ல, எபிரேய பெண்கள் பலமுள்ள பெண்கள்.
நாங்கள் பிரசவம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடியே குழந்தை பிறந்துருது. அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்ய முடியும்? பார்வோன், நம்முடைய கட்டளைக்கு நாங்கள் பயப்படுறோம், நாங்கள் அப்படி தான் செய்யலான்னு போகிறோம். முதல் பிளான் ஒர்க் அவுட் ஆகலை, முதல் போட்ட திட்டம் ஒர்க் அவுட் ஆகலை. அடுத்த பிளான் பண்ணுறார் பாருங்க. இதுக்கு முன்னாடி சீக்ரெட்டாக போட்டார் பிளான். இப்போ ஆண் பிள்ளை பிறந்தா பரவாயில்ல, இப்போ நீங்கள் பப்ளிக்காக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறார். சொல்கிறார், இந்த எபிரேய ஆண் பிள்ளையா இருந்தால் உடனே நைல் நதியிலே தூக்கி போடணும். அதிகார துணியோட ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார். முதல்ல ஒரு பிளான் பண்ணார், அது நடக்கலை. அடுத்த பிளான் இதே மாதிரி அங்கே நடந்தது. இந்த ரெண்டாவது மாதிரி நடந்தது. எப்படி இருந்திருக்கும் என்று கொஞ்சம் கற்பனையில் யோசித்து பார். நம்ம குழந்தைக்கு சளி பிடிச்சிட்டா, நம்ம குழந்தைக்கு மூச்சு திணறனா, ஒரு காய்ச்சல் பிள்ளை சாப்பிடாம ஒரு வாரமாக கண் திறக்காமல் இருந்தா குடும்பமே எப்படி ஆயிடுது பாருங்க. பெற்றோர்களாக்கி நாம் சாப்பிடாம தூங்காமல். ஆனால் அங்கே ஒவ்வொரு வீட்லேயும் மரண ஓலை சத்தங்கள், புலம்பல் சத்தங்கள். குழந்தைய பெற்று இதுக்காக நம்ம பெற்றோம், 10 மாதம் இது இந்த வேதனையில் பெற்றெடுத்தோம், இது இந்த அந்த வேதனை கூட தாங்கிக்கலாம். இந்த வேதனை கண்ணு முன்னாடி தாய் பெற்ற தாய் அவங்களே கொண்டு போய் எறியணும். இல்லாட்டினா அரசாங்கம் வந்துடும், இராணுவம் வந்துடும், போலீஸ் வந்துடும். அவன் தூக்கி வீசுறது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதனால் அநேக தாய்மார்கள் அழுது கொண்டு வேதனையோடு தூக்கி நைல் நதியில் தன்னுடைய பெற்ற குழந்தையை போட்டிருப்பாங்க. இப்படிப்பட்ட அநேக ஆண் குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். துயரம் நிறைந்த சூழ்நிலையிலே லேவி குடும்பத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. மற்ற குழந்தை விட மிக ரொம்ப அழகா இருக்கிறதுனால் ஒளித்து வைக்கவில்லை. கவனிங்க, பிரசங்கம் அவ்வளவுதான். 10 மாதம் சுமந்த பாசத்தினால் ஒளித்து வைக்கவில்லை. பெத்த வயிறு கொதிக்கிறதே, வர்றது வரட்டும் என்று ஒளித்து வைக்கவில்லை. இந்த குழந்தை 3 மாதம் ஒளித்து வைக்க காரணம், நீங்க தான் சத்தமா படிச்சீங்க, அண்டர்லைன் பண்ண சொன்னேன். இந்த 3 மாதம் குழந்தை ஒளித்து வைக்க காரணம் விசுவாசம். சொல்லுங்க. நான் உண்மையா அந்த செய்தி கேட்கும்போது எனக்குள்ளே இருந்த விசுவாசம் ரொம்ப குறைவாக இருக்கிறதை ஆண்டவர் உணர்த்தினார். ஊழிய செய்கிற விசுவாசம் எங்கப்பா? ஆரம்பத்தில் எவ்வளோ விசுவாசமாக இருந்த ஆரம்ப ஊழியத்தில், இப்போ இங்கே விசுவாசம் எது மேலே போயிடுச்சு அப்படின்னு எனக்கு ஆண்டவர் சில உணர்த்தினது. அவைகளை உணர்வோடு அதை ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட ஜெபித்தேன். ஆகவே இந்த செய்தி நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். தாய் தகப்புக்கிட்ட இருந்த அந்த விசுவாசம், என்னங்க, அப்பா அம்மா கிட்ட இருந்த அந்த விசுவாசம் இந்த குழந்தையை காப்பாற்றவே முடியாதுங்க. இந்த மோசே குழந்தையை காப்பாற்றவே முடியாது. இந்த குழந்தை கண்டிப்பாக கொல்லப்பட வேண்டும். இந்த குழந்தைக்கு வாழ்வே கிடையாது. இதை கேட்கும்போது அந்த குழந்தை நீங்களும் நானும் தான். ஆமென். இந்த குழந்தைக்கு எதிர்காலம் நோ, இல்லை, கிடையாது. இந்த குழந்தை முதல் உலகத்தில் ஜீவிக்கவே முடியாது. பிறந்துருச்சு, ஆனால் உலகத்தில் ஜீவிக்க முடியாது. இந்த குழந்தை சட்டத்தின்படி எங்கே போடப்பட வேண்டும்? நம்ம நதி என்னது? நம்ம நதி பேர் என்ன? நொய்யலாறு. ஆமாம். அந்த ஓரத்துல எல்லாம் சிலர் குடி இருக்கிறாங்க. நம்ம ஒரு நாள் தான் கிராஸ் பண்ணி போகிறோம். ஆமாம், அந்த கொஞ்சம் அதில் ஏறி இறங்குனா எல்லா நோய்களும் ஓடி போயிடும். எவ்வளோ அருமையான நதியாக இருந்தது, இன்றைக்கு இப்படி இருக்கு, கூவை ஆற்று போல. ஆகவே அதுதான் அன்றைய நிலைமை.
ஆனால் விசுவாசம் அந்த குழந்தையை காப்பாற்றினது. பெற்றோருடைய விசுவாசம் அந்த குழந்தையை காப்பாற்றினது. உங்கள் வாழ்க்கையில சூழ்நிலை எப்படி இருக்க வேண்டுமா, எப்படி இருந்தாலும் இந்த எந்த சூழ்நிலையில் வந்திருக்கிறீங்க என்பதை நீங்கள் சாட்சி சொல்லும்போது தான் நாங்கள் புரிஞ்சுக்குவோம். நம்ம சொல்ல சொன்னால் சிலருக்கு அழுகை வந்துடும். எந்த சூழ்நிலையில் போயிட்டுருக்கிறீங்க என்பதை கர்த்தர் அறிவார். மருத்துவ ரிப்போர்ட் சில வீடுகளுக்கு போன உடனே எங்கள்கிட்ட எடுத்து கொடுப்பாங்க. டாக்டர் கையெழுத்து படித்தவங்க யாராவது இங்கே இருக்கீங்களா? மெடிக்கல் ஷாப்காரன் தான் படிப்பான். இந்த டாக்டர் கையெழுத்து எப்படி இருக்கும்? கோழிக்கு இருக்கிற மாதிரி யாரோ சொல்கிறாங்க. இதுக்காக எத்தனை டிகிரி, எத்தனை கோடி செலவு பண்ணி படிச்சுட்டு வந்து நீங்கள்லாம் எழுதுறது ரொம்ப அழகாக இருக்கு. என் எழுத்தும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஏன் நான் எழுதுனதை நான் மாத்திரம்தான் படிக்க முடியும். பாசமாக ஒரு நாள் அதை படிக்க முடியாது. ஆமாம், அந்த கால் போடுறதெல்லாம் வராது சரியா. சரி, எல்லாம் ஓப்பன் பண்ணால் இப்போது அது லைவில் பெருசு பண்ணிடுவாங்க. வேண்டாம், சரி, அது ஒன்று கிடைச்சா போதும். அதை பெருசு பண்ணி என்ன பண்ணிடுவாங்களோ. ஆகவே ஞானமாக பேச கர்த்தர் கிருபை தருவார். என்ன சொல்கிறேன்னா, உங்கள் கையில் இருக்கிற மருத்துவ ரிப்போர்ட் இப்படி தான் என்று சில காரியங்கள் சொல்லலாம். இவ்வளோ நாள் தான் நீங்கள் இருப்பீங்க என்று சிலர் டாக்டர் உங்களை பார்த்து சொல்லியிருக்கலாம். உங்கள் சரீரத்திலே அவ்வளவுதான், இனி எல்லாம் பரவிருச்சு, இனி ஒன்று செய்ய முடியாது என்று டாக்டர் வாயினாலே சொல்லியிருக்கலாம். டாக்டர் சொல்லியிருப்பார், இனி அவ்வளோதான், நீங்கள் லாஸ்ட் மூமெண்ட்டில் வந்திருக்கீங்க, கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா. ஆமாம், நிறைய பாஸ்ட்டு சொல்லுவாங்க, இப்போது வரீங்களே பாஸ்ட்டு, இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்திருந்தீங்கன்னா நாங்கள்லாம் இவ்வளோ பெரிய பிரச்சனை வர்றதுக்கு விட்டுருக்க மாட்டோம் அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாங்க. அந்த மாதிரி டாக்டர் சில நேரத்தில் சொல்லுவாங்க. நாட்களை எண்ண வேண்டிய சூழ்நிலை சில நேரத்தில் இருக்கும். எந்த நாள், எந்த நேரம், எப்போ என்று பிரச்சனை வரும்போது வியாதி கூடிரும் பாருங்க, பலவீனம் அதிகமாயிரும். இத்தனை மாதத்திற்குள் இவ்வளவு நாளுக்குள் உயிரோடு இருப்பார்கள் என்று டாக்டர் சொல்லியிருப்பார். இத்தனை பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இனி நம்ம வெளியே வர முடியாது, இந்த சூழ்நிலையிலிருந்து தப்பவே முடியாது, இந்த பாதிப்பு உங்களை யாராலும் இந்த பாதிப்பிலிருந்து காப்பாற்ற முடியாது, அவ்வளோதான், நீங்கள் சிக்கிட்டீங்க சார், முடிஞ்சது என்று சொல்லி அப்படிப்பட்ட ரிப்போர்ட்டாக இருக்கலாம். ஆனால் விசுவாசம் என்று ஒன்று இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கர்த்தர் ஒரு வழியை திறப்பார். அந்த விசுவாசத்தை இன்றைக்கு உங்களுக்குள்ளே கர்த்தர் வளரச் செய்வாராக. நீங்கள் யாருக்குள்ள விசுவாசம் இல்லைன்னு நான் குறைச்சி சொல்லலை, இருக்குது விசுவாசம். ஆனால் இன்றைக்கு இந்த செய்திக்கு பிறகு உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவாராக. உங்கள் விசுவாசம், ஒவ்வொரு வளர்ந்த விசுவாசியும் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை கண்டிப்பாக அவங்க மரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை வாசித்திருக்கணும், பல முறையாவது வாசித்திருக்கணும். ஊழியம் செய்கிற, சண்டே ஸ்கூல் ஊழியம் செய்கிற, கிராம ஊழியம் செய்கிற நீங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை கண்டிப்பாக நீங்கள் வாசிக்க வேண்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை ஒரு பெரிய செய்தியாக நாம் கொடுக்கலாம். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே விசுவாசம் ஒரு அற்புதம் நடத்தினது. கண்டிப்பாக உங்கள் விசுவாசம் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கொண்டு வரும். இந்த விசுவாசம் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. இந்த விசுவாசம் உங்களுக்குள்ளும் இந்த நாட்களிலே, செய்தி கேட்கிற இந்த நாளிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். நிச்சயமாய் மாற்றம் இருக்கிறது, நிச்சயமாய் ஒரு அற்புதம் இருக்கிறது. மற்ற குழந்தைகளை தூக்கி எறியப்பட்டது போல இந்த குழந்தையும் தூக்கி எறியப்படவில்லை. நீங்க மற்ற குழந்தைக்கு நடக்கிறது போல, மற்ற குடும்பத்துக்கு நடக்கிறது போல என் குடும்பத்துக்கு நடந்துருமோ அப்படின்னு சில நேரத்தில் நம்ம நினைப்போம். பக்கத்து வீட்டாருக்கு வந்த பாதிப்பு எனக்கு வந்துருமோன்னு நினைப்போம். ஆனால் தேவ பிள்ளையை மற்ற குழந்தைகள் தூக்கி பெற்றோர்கள் எறிந்தார்கள், இந்த குடும்பத்துக்கு அது நடக்க கர்த்தர் விடவில்லை. காரணம் விசுவாசம். இப்படி சொல்லுங்க, விசுவாசம். இந்த புருவா அப்படி தூக்கி சொல்லு, விசுவாசம். ஆமாம், ஆரம்ப காலத்தில் எல்லாம் விசுவாச ஊழியம் தாங்க.
ஸ்தாபனம் ஒன்றும் செய்யாது. எனக்கு வருஷத்துக்கு 100 ரூபா கொடுப்பாங்க, அவ்வளோதான். கவனிக்கிறீங்களா? வருஷத்துக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு வரும் போஸ்ட்மேன் கொண்டாந்து, சார் உங்களுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஊழியத்தை வந்த நாட்களில் வருஷத்துக்கு ஒரே முறை கிறிஸ்மஸ் அன்றைக்கு எனக்கு மணி ஆர்டர் வரும். எனக்கு தெரிஞ்சுக்குவேன் எங்கேருந்து வந்திருக்கு, ஸ்தாபனத்துலேருந்து வரும். அந்த தலைவர் ஒய் ஜெயராஜ் ஐயா இந்த ஸ்தாபனத்தில் ஒரு நல்ல மகாத்மா காந்தி தந்தை போல அவர் ஒரு ஸ்தாபனத்துக்கு ஒரு நல்ல தகப்பன், ஊழியருடைய வேதனை புரிந்தவர். இப்படி யாரெல்லாம் புதுசாக ஊழியம் ஆரம்பிச்சிருக்காங்களோ, யாரெல்லாம் கிராமத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் 100 ரூபா அனுப்பி வைப்பார். அவருடைய பணத்திலிருந்து, ஸ்தாபனத்திலிருந்து அல்ல, அவருடைய பணத்திலிருந்து கொடுப்பார். அப்படி தான் நாங்கள் விசுவாசத்தில் வளர்ந்து வந்தோம். ஆனால் இன்றைக்கு சிலர் உங்கள் வீட்டுக்கும் அநேக ஊழியர்கள் விசிட் பண்ண வருவாங்க. வந்து இப்படி சொன்னால், நாங்கள் விசுவாசத்தில் ஊழியர் செய்கிறோம் சிஸ்டர், நாங்கள் விசுவாசத்தில் தான் சபை கட்டணும் பிரதர், அப்படி சொன்னால் எனக்கு வரும் கோபம் பாருங்க. விசுவாசத்தினால் நாங்கள் ஊழியர் செய்கிறோம் அப்படி சொல்லணும். இப்போ சொல்லும் போது என்ன தெரியுது, ஒன்றும் இல்லாமல் செய்கிறாங்க, இவங்க ஏதோ எதிர்பார்க்குறாங்க மாதிரி இல்லை. அப்படி அழுதாங்கன்னா, மூக்கில் அழுதாங்கன்னா ஒன்றும் கொடுக்காதீங்க. காணிக்கை கொடுக்கணும்னு வச்சதையும் கொண்டு போய் உள்ளே வச்சுருங்க வீட்டுக்குள்ளே. நாங்கள் கர்த்தர் நடத்துகிறார், நாங்கள் விசுவாச ஊழியம் செய்கிறோன்னா மோதிரத்தை கழட்டி கொடுத்துருங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் தருவார். சிலர் விசேஷ அன்றைக்கு தான் ஸ்கூலுக்கு போகும்போது வேண்டாம், கல்யாணத்துக்கு போகிற இடத்துல வேண்டாம், ஏன்னா காணாமல் போயிடும். ஸ்தோத்திரம். தேவ பிள்ளையே, இந்த பிள்ளைகள் பெற்றோருடைய விசுவாசத்தினால் தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. போதும் போதும் போதும். ஆகவே விசுவாசத்தினால் தேவ மகிமையை காண்பாய். விசுவாசம் இல்லை, அதனால ஒரு மகிமை இல்லை வீட்டுக்குள்ள. ஊழியத்தில் மகிமையா ஒன்று சொல்றதுக்கு ஒன்று இல்லை. இன்றைக்கு ஊழியம் மகிமையா இருக்கணும்னா நம்ம சபை விசுவாசத்தில் வளரணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நமக்கு தேவை விசுவாசம். இன்றைக்கு அவசிய தேவை விசுவாசம். விசுவாசத்தை குறைப்பதற்கு நிறைய காரியங்கள் உலகத்தில் வந்துருச்சு. ஆகவே மிக எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுவும் நமக்கு அந்த விசுவாசத்திலே உறுதியாக இருக்க தெரியணும். விசுவாசம் நடைமுறையில் இருக்கிறதா? சிலர் பேச்சில் விசுவாசம் இருக்கு, ஜெபத்தில் நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே அப்படிலாம் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் ஜெபத்தில் தான் விசுவாசம், பேச்சில் விசுவாசம். ஆனால் இந்த பெற்றோர்கள் செயல்முறையில் காட்டினார்கள். விசுவாசத்தினால் குழந்தையை ஒளித்து வைத்தார்கள். கவனிங்கள், செயல்படுத்து. முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. கவனிங்க, விசுவாசத்தில் ஆண்டவர் 2வது ஸ்டெப் எடுத்து வைக்கிறார். காட்ஸ் ஒர்க். ஆண்டவர் இங்கே தான் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். உங்கள் குடும்பத்தில் இன்னும் ஆண்டவர் வேலை செய்ய ஆரம்பிக்கல. அவர் அப்படியே சிலர் இயேசுவை குழந்தை இயேசுவா வச்சிருக்கிறாங்க. நீ தொட்டில் தான் இருக்கணும் ஆண்டவரே, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ அப்படின்னு இயேசு இன்னும் தூங்க வச்சிட்டு இருக்கிறாங்க. படகில நீ தூங்கும் ஆண்டவரே, இந்த புயலை பற்றி கடலை பற்றி ஒன்றும் உமக்கு தெரியாது என்று அவரை கீழே படுக்க வைத்து விட்டார்கள். இன்றைக்கு இந்த செய்தி கேட்டு அவரை தட்டி எழுப்புங்க. அல்லேலூயா. நீங்க எழுப்பாம அவர் எழும்ப மாட்டார். அவர் அப்படியே பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். எங்க பேத்தி ஒரு விதமா பார்க்குறா, அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திட்டாங்க, மூளையில் போய் நின்றுக்கிட்டு அங்கேருந்து இப்படி பார்ப்பாங்க. தலை இப்படி தான் இருக்கும், பார்வாங்க கரெக்டாக நம்மளை பார்ப்போம். அம்மா சாரிம்மா, மௌன சாமியார் ஆயிடுவாங்க கொஞ்ச நேரம். அப்புறம் அது மாறி, அது ஒரு அழகு.
இப்படிலாம் கர்த்தர் சில நேரத்தில் இதெல்லாம் செஞ்சு நம்மளை சந்தோஷப்படுத்துகிறார். ஆமென். என்ன சொல்கிறேன்னா, இங்கே பாருங்க, முதல் ஸ்டெப்பு பெற்றோர்கள் எடுத்து வைக்கிறாங்க, கிரியில் ஒழிச்சு வைக்கிறாங்க. ரெண்டாவது ஸ்டெப் ஆண்டவர் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறார். எனக்கு என்ன ஆச்சரியன்னா, கர்த்தர் செஞ்ச காரியம், நம்ம சில நேரத்தில் விசுவாசத்தில் சில நேரத்தில் தடுமாறுகிறோம், பிரச்சனை அதிகமாகும் போது. இந்த நாளிலே கர்த்தர் இந்த வார்த்தைக்கு பிறகு நாம் விசுவாசத்தை விட்டு விடக்கூடாது, அதில் உறுதியாக இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஃபெய்த், விசுவாசம். முரட்டு விசுவாசம் சொல்லுங்க, கிராம விசுவாசம். இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க எது சொன்னார் அப்படியே செஞ்சிருவாங்க. நாங்கள் கிராமத்தில் 10 வருஷம் ஊழியம் செஞ்சேன். ஒரு நாள், என்ன பாஸ்டர் 2 மீன் 5 அப்பா எத்தனை பேர், அது எப்படி கொடுக்க முடியும்னு கேள்வி கேட்டதே இல்லை. அப்படியே நம்பிடுவாங்க, உடனே அற்புதம் அப்படியே நடக்கும். அப்படி தான் ஒருத்தர் கிராமத்துலேருந்து ஒருத்தன் டாக்டர்கிட்ட போனானா, போய் டாக்டர் சுகம் இல்லை அப்படியா, அவர் பேப்பர் எடுத்து எழுதுவார், இதை 4 தடவை சாப்பிடுன்னு கொடுத்தார். ஏன்னா இந்த கையில் கொடுத்து சாப்பிடுன்னு 4 தடவை சாப்பிடுன்னு கொடுத்தார். அவன் நேராக வீட்டுக்கு போனால் 4ஆக கிழிச்சான். காலையில் சாப்பிட்டோன்னு ஒரு பேப்பர் உள்ளே போட்டான், மதியம் ஒரு பேப்பர், சாயந்தரம் டீ வடை சாப்பிட்டோன்னு ஒரு பேப்பர், நைட்டு ஒரு பேப்பர், 4ஆக பிரித்து முடிஞ்சது. டாக்டரு ஒரு நாள், என்னடா போனோமே வரலையே, நல்லா ஆச்சா இல்லையாச்சா, ஒரு வழியில் பார்த்து கேட்டேன், டாக்டர் நீங்கள் கொடுத்த அன்னைக்கே நல்லா ஆயிடுச்சு. எப்படிப்பா சாப்பிட்டேன்? 4ஆக கிழிச்சு சாப்பிட்டேன். நீங்கள் 4 முறை சாப்பிட சொன்னீங்க. டாக்டர் சொல்லும்போது மெடிக்கல் ஷாப் போப்பா, மருத்துவம் மருந்து கடைக்கு போ, இந்த பில்லை கொடு, இதெல்லாம் சொல்லலை. அவர் எல்லாத்தையும் சொல்ல நேரம் இருக்காது. அந்த முரட்டு விசுவாசத்தை பாருங்க, அந்த கிராமத்துக்காரங்க. இந்த பேப்பரத்தின்னு சுகம் ஆயிட்டார். இந்த விசுவாசம்தான். அடிக்கடி சொல்லுவேன், சபைக்கு முடிஞ்சோடனே நிறைய பேர் வந்து நிற்பாங்க, இவங்களோடவே ஜெபம் பண்ணி இருந்தால் இன்னும் லைன் அடுத்த இன்னும் அடுத்த ஆராதனையும் வந்துடும். ஆமாம், பாசமாகிட்ட போய் நின்று அப்படி தான் இருக்கும். ஆமாம், முழு பலத்தை கொடுத்து ஆமாம் போராடி ஜெபம் பண்ணி அவங்கள ரெடி பண்ணி அனுப்புவாங்க. கர்த்தருக்கு அவங்களை சீக்கிரம் நம்ம மெயின் சர்ச்சு போனால் ஒரு ஆஃபீஸ் ரூம் போட்டு கொடுத்துர்லாம், அங்கே போய் லைனாக நில்லுங்கன்னு. இங்கே எல்லாம் டிராஃபிக்கு ஜாம் ஆயிடுது. சரி, நான் அப்படி இல்லை, ஒரு 2 வார்த்தை சொல்லி அனுப்பிடு. அப்படி தான் ஒரு பாஸ் சொன்னாராம். புதுசாக அன்றைக்கி தான் உள்ளே வந்திருக்காங்க சர்ச்சுக்குள்ளே, வயிற்று வலி தாங்க முடியல. அவர் சொன்னாராம், இன்னைக்கு எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி எல்லாரோட பேசணுமே, இந்த அம்மாக்கிட்டே எவ்வளோ நேரம் பேசுறது, ஆகவே அம்மா இந்த கேட்ட சத்தியத்தில் உறுதியாக நில்லுமா, போமா சுகமாயிருவேன், கேட்ட சத்தியத்தில் நில்லுமா போமா. இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. பக்கத்து வீட்டுக்கு போய், விசுவாசி வீட்டுக்கு போய், உங்கள் சர்ச்சுக்கு நான் வந்தேன், உங்கள் பாஸ்டர் சொன்னார் சத்தியத்தில் நில்லுன்னார். சத்தியம்னா என்ன அப்படின்னு அந்த அம்மா கேட்டிருக்காங்க. பைபிள் தான் சத்தியம். சரி கொடு பைபிள்னு வாங்கிட்டு போனாங்களாம். ரொம்ப சந்தோஷம் அந்த சிஸ்டர் கேட்டேன் அப்படின்னு. கடைசியில் அந்த பைபிளை கீழே வச்சு மேலே ஏறி நின்றுக்கிட்டாங்க. சத்தியத்தில் உறுதியா நில்லு அப்படின்னு பாஸ்டர் சொல்லியிருக்கார். அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வந்தாங்க. பாஸ்டர் நான் சாட்சி சொல்லணும். முன்னாடி வந்து மைக்கை வாங்கி, பாஸ்டர் சத்தியத்தில் உறுதியாக நிற்க சொன்னார். நானும் பக்கத்து வீட்டில் வாங்கி கீழே போட்டு மேலே ஏறி நின்னேன். கர்த்தர் சுகம் தந்தார். அல்லேலூயா அல்லேலூயா அப்படின்னாங்க. அப்படி யாரும் செஞ்சிடாதீங்க, செய்ய மாட்டீங்க. நம்ம பைபிள் லேசாக கால் பட்டாலே நமக்கு ஒரு பயம் வருது இல்லை? என்ன சொல்றேன்னா, அந்த கிராம விசுவாசம், முரட்டு விசுவாசம். வா அப்படிங்கிறார், உடனே இறங்கிட்டான். கொஞ்சம் கூட யோசிக்கல. ஒரு சின்ன ஆணி போட்டாலும் உள்ள போய், அப்படி யோசனை பண்ணியிருந்தா அவன் போய் வந்திருக்க மாட்டான். ஆண்டவர் நடக்கிறத பார்த்துட்டு கூப்பிட்டோன்னே அந்த விசுவாசத்தை பாருங்கள். உடனே அந்த விசுவாசம் இன்றைக்கு நமக்குள்ளே கர்த்தர் அனுப்புவாராக. யோசனை பண்ணி விசுவாசத்தில் இறங்கக்கூடாது. உடனே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆகவே உள்ளத்தில் விசுவாசம் இருக்கு, வாயில விசுவாசம் இருக்கு, ஜெபிக்கும் போது விசுவாசம் இருக்கு. ஆனால் அற்புதத்தை நம்மளால அனுபவிக்க ஏன் முடியல? நன்மையை ஏன் சுதந்திரிக்க முடியல? சுகம் இதுவரைக்கும் ஏன் கிடைக்கல? பிரச்சனை ஒரே பிரச்சனை,
அந்த விசுவாசம் ஃபெய்த் நம்ம வெளியே கொண்டு வரல. ப்ராக்டிக்கல் நடைமுறையில் நாம் வெளியே கொண்டு வரல. அன்றைக்கு காட்ட கர்த்தர் நம்ம கிருபை தருவாராக. இந்த அப்பா அம்மா அவங்க வெளியே காட்டினாங்க, கொண்டு போய் விசுவாசத்தினால் ஒளித்து வைத்தார்கள். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்டிப்பாக அந்த குழந்தைய ஒளிச்சு வச்சாலும் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிடும். குழந்தை ஒரு தம்பதியாருக்கு பிறந்திருக்கிறது என்று உடனே போய் என்ன செய்யணும்? பதிவு செய்யணும் இல்லைங்களா? கணக்கெடுப்பார்கள். அப்படி இருக்கும்போது மறைக்க முடியும். ஆனால் அன்றைக்கு மோசே காப்பாற்ற பெற்றோர் ஒளித்து வைத்ததினால் அதனுடைய ரிசல்ட்டை பாருங்க. நல்ல கவனிங்க. விசுவாசத்தினால் ஒளிச்சு வச்சதுனால தேவ பிள்ளையே, உங்க பிள்ளைகளை அப்படி நீங்க வளர்த்துனீங்கன்னா 30 லட்சம் ஜனங்களுக்கு இரட்சகராய் மாறிவிட்டார். ஹல்லேலூயா. பெற்றோருடைய விசுவாசம், கிரியையுள்ள விசுவாசம் அநேக லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்தது. நான் இன்றைக்கு சொல்றேன், இன்றைக்கு உங்க பிள்ளைகள் உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லாததை போல இருக்கலாம். நீங்கள் எனக்கே நான் ஆசீர்வாதமா இல்லை, வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படி நினைக்கலாம். நம்முடைய குடும்பத்தை, இந்த சபையை, நம்முடைய பிள்ளைகளை பல லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைக்க போகிறார். விசுவாசம். ஹல்லேலூயா. ஆகவே உங்கள் விசுவாசத்தை நடைமுறையிலே கொண்டு வந்து காட்டுங்கள். ஆமென். மோசே பெற்றோர்கள் தங்கள் விசுவாசத்தை செயலிலே காட்டினார்கள். வெறும் பேச்சில் இல்லை, செயலில் காட்டினார்கள். அது ஒரு கூட்டம் மக்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது. ஒரு கூட்டம் மக்களுக்கு சாட்சியாய் இருந்தது. எந்த அரண்மனையில் எபிரேய ஆண் குழந்தைகள் நைல் நதியிலே வீசப்பட வேண்டும், கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டதோ, அதே சட்டம் சொல்லப்பட்ட சட்டம் பிறப்பிக்கப்பட்ட அதே அரண்மனையிலே இந்த 3 மாதம் ஒளித்து வைக்கப்பட்ட குழந்தை வளர்ந்தது. சொன்னது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் விசுவாசத்தில் அடி எடுத்து வைக்கும் போது ஆண்டவர் 2வது ஸ்டெப் அவர் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பார். காட்ஸ் ஒர்க், ஆண்டவர் செயல்பட ஆரம்பிப்பார். எங்கிருந்து எதிர்ப்பு வந்ததோ அதே இடத்தில், ஹல்லேலூயா, சட்டம் பிறப்பிக்கப்பட்ட அதே இடத்தில் அந்த பிள்ளை வளர்ந்தது. ஹல்லேலூயா. யாருக்குமே நடக்கல, எந்த குடும்பத்துக்கு நடக்காத, எந்த பிள்ளைகளுக்கு நடக்காத ஒரு அற்புதத்தை இந்த குடும்பத்துக்கு செய்தார் என்றால் விசுவாசம். அந்த விசுவாசம் இன்றைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள வந்தால் போதும். ஹல்லேலூயா. அநேகர் நம்மை பார்த்து இந்த குடும்பம் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருக்காங்க சொல்ல போறாங்க. ஆமென். விசுவாசத்தினாலே நாம் அடி எடுத்து வைக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த பெற்றோர்கள் விசுவாசத்தில் அடி எடுத்து வைத்ததுனால அந்த பிள்ளையின் குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றினார். எல்லா பக்கம் கொரோனா வந்திருக்கோம், இந்த குடும்பத்துக்கு கொரோனா வரல. எல்லா குடும்பத்திலையும் அழுகையின் குரல், எல்லா குடும்பத்திலையும் ஒரு மரணம், இந்த குடும்பத்திலே அது வரல. ஆமென். மற்ற எல்லா குடும்பத்திலும் நடக்கட்டும். பக்கத்து வீட்டில் நடக்கிறத பார்க்கும்போது நமக்கு பயம் வரும். இவங்களுக்கே இந்த வந்துருச்சுன்னா நமக்கு அடுத்தது என்னன்னு. கொரோனா வந்து ஆரம்ப நாட்களிலே எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டை சுற்றிலும் தகரம் அடைச்சிட்டாங்க. உங்கள் ஏரியாவில் அப்படி நடந்துச்சா? கவர்மெண்ட்டு வந்து இறங்கிட்டாங்க, சுற்றியும் மருந்து தெளிச்சிட்டாங்க அந்த வீதியெல்லாம். எங்களுக்கு சேர்ந்து, ஏன்னா பக்கத்தில் இருக்கிறோம் இல்லை, அவங்க வெளியே வரக்கூடாது, எல்லாமே பார்சல் வந்துடும், கவர்மெண்ட் கொண்டாந்து பார்சல் போடும். அதுவும் அங்கே ரோடு சுத்தம் பண்ணுறவங்க தான் ஒவ்வொன்றா கொண்டாந்து கொடுப்பான். அன்றைக்கு சில நேரத்தில் நம்ம அந்த ரோடு சுத்தம் இந்த க்ளீன் பண்ணுறவங்கெல்லாம் ரொம்ப அருமையானவங்க, நல்ல தாழ்மையாக தியாகமாக அந்த பணியை தான் செய்கிறாங்க. அவங்களெல்லாம் எப்படியோ சில நேரத்தில் திட்டுறாங்க, பேசுகிறாங்க. ஆனால் அன்றைக்கெல்லாம் அவங்களுக்கு என்ன மரியாதை தெரியுமா? அவங்க தான் கடவுள் மாதிரி. அன்னைக்கு கொரோனா வந்த டைமில் நான் பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டே அந்த நிலைமையெல்லாம். அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர், அவ்வளோ பெரிய ஓனர், 50 பேரை வேலைக்கு வச்சிருக்கிறார். ஆனால் அவருக்கு ஒரு வெளியே வீட்டை விட்டு வெளியே வர முடியல. ஃபுல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த குடும்பத்தை. ஒரு 2 வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் வரும்போது நமக்கு என்ன தோணுது? அங்கே வந்தது
அங்கே அழுகை சத்தம், அங்கே அந்த குடும்பத்திலே ஒரு மரணம். ஆனால் இந்த குடும்பத்திலே அது நடக்கவில்லை. உயிர்கள் காப்பாற்றப்பட்டது. விசுவாசத்திலே அந்த பெற்றோர்கள் இருந்ததினால் அந்த பிள்ளையின் குடும்பத்துக்கு ராஜ வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. அந்த பெற்றோருடைய விசுவாசத்தினால் இந்த மோசே குடும்பத்துக்கு ஒரு ராஜ வாழ்க்கை கிடைச்சதுங்க. அம்மா அரண்மனைக்குள்ள போயிட்டு வர ஒரு வாய்ப்பு கிடைச்சது. பால் கொடுத்து சம்பளம் வாங்கினது யாராவது இங்கே இருக்கீங்களா? உங்க பிள்ளைக்கு பால் கொடுத்து சம்பளம்? ஆமா, அரண்மனைக்குள்ள பால் கொடுத்துட்டு வரும்போது சும்மாவா அனுப்பியிருப்பாங்க? அவங்கள எவ்வளோ பொருளெல்லாம் கொடுத்து பத்திரமா கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வா, ரதத்தில் கூட்டிகிட்டு போ. என்ன வாழ்க்கை பாருங்க மோசே அம்மாக்கு. விசுவாசம். கர்த்தர் அதே அற்புதத்தை உங்களுக்கு செய்வா. அந்த பெற்றோருடைய விசுவாசத்தினால் அந்த பிள்ளை பெரிய இரட்சகனாய் மாறினார். அநேகரை எகிப்திலிருந்து ரட்சிக்கிற இரட்சகனாய் கர்த்தர் மாற்றினார். தேவன் கரத்தில் எடுத்து பயன்படும் ஒரு ஆயுதமாக ஆண்டவர் பயன்படுத்தினார். இன்றைக்கும் அவர் பேசப்படுகிறார். இன்றைக்கு அதே தான் உங்களுக்கு கர்த்தர் செய்ய போகிறார். நீங்கள் விசுவாசத்தில் அடி எடுத்து வைக்கும்போது, ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது ஒரு அற்புதத்தின் கதவு உங்களுக்காய் திறக்கும். ஒரு அற்புதத்தின் வாசல் உங்களுக்காய் கர்த்தர் திறப்பார். நம்ப முடியாத காரியம் நடக்கும். எபிரேய குழந்தை அரண்மனையில் வாழ்கிறதா? யார் ஏற்றுக்கொள்வார்? நம்ப முடியாத செய்திங்க இது. அந்த அதிர்ச்சி செய்திக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஷாக் மெசேஜா? அது கேட்கும் போது எனக்கு அப்படிதான் தெரியுது. யார் அனுமதிப்பாங்க? எபிரேயன் ஒருத்தனு கிட்ட வரக்கூடாது அரண்மனைக்குள்ள. ஆனால் நடந்திருக்கிறது, உங்களுக்கு நடக்கும். உலகத்திலே எங்கே நடக்காதது இங்கே ஒன்று நடந்திருக்கிறது. நம்ம குடும்பத்திலே கர்த்தர் செய்ய போகிறார். நம்முடைய சபையிலே கர்த்தர் செய்ய போகிறார். யாருக்கு நடக்காதது நம்முடைய சபையில் நடக்க போகிறது. யாருக்கு நடக்காதது உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்ய போகிறார். ஓ ஹல்லேலூயா, ஓ ஸ்தோத்திரம். அந்த ராஜா அன்றைக்கு அதை ஏற்றுக்கிட்டார். பாருங்களேன், அவ்வளவு கோபமான மனுஷன் எபிரேய குழந்தைகளை பார்த்தவன் க்ளோஸ் பண்ணு, கிட்ட கண்ணு முன்னாடி காட்டாத அப்படின்னு இருந்தவன் ஏற்றுக்கிட்டாருங்க. அனுமதிக்கிறார் அரண்மனைக்குள்ள. இருதயம் எப்படி மாற்றப்படுகிறது? விசுவாசம். கம்பெனிக்குள்ள வெறுக்கிறாங்களா? வெளியே வராதங்கிறாங்களா? கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்க போகிறார். இதுக்கெல்லாம் காரணம் பெற்றோருடைய விசுவாசத்தினால் எடுத்து வைத்த அந்த ஒரு படி, அதுதான் கிரியை. ஆமென். செயல்பாட்டில் காட்டின அந்த காரியத்தை. ஆகவே வாயினால் சொல்லப்படுவதை விட செயல்படுவது ரொம்ப மிக முக்கியம். அந்த துணிச்சல் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா, ஆமென். அநேகருக்கு ரொம்ப வேடிக்கையா இருந்திருக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு. ஸ்தோத்திரம். ஆனால் விசுவாசத்தோடு அதை செய்கிறவர்களுக்கு அது அற்புதத்தின் வாசலாய் இருக்கும். ஆமென். உங்களை பார்க்கிறவர்கள் சிலர் வேடிக்கையா பார்க்குறாங்க. இனி வரும் நாட்கள் உங்கள் விசுவாசத்தை பார்க்கிறவர்கள் நீங்களும் அது அற்புதமான வாசலாய் பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. பத்திமேயு அந்த குருடன், உடனே வாய்ப்பு அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. முதல் ஸ்டெப் பைபிள் அதோடு அவன் சரித்திரத்தை நிறுத்திவிடவில்லை. முன்னிலும் அதிகமாய், அப்படிதான் இருக்கு, முன்னிலும் அதிகமாய். அதுதான் முதல் ஸ்டெப். அதுதான் விசுவாசம் ஸ்டெப். யாரோ பேசட்டும், என் மனைவி புரிஞ்சுக்கலன்னா பரவாயில்ல, என் கணவன் புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, எங்க பிள்ளைங்க புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, எனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துவார். என் விசுவாசம் என் குடும்பத்தை வாழ வைக்கும். என் விசுவாசம் கர்த்தர் பஞ்ச காலத்தில் என் குடும்பத்தை போஷிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எல்லாம் மூட்டை கட்டி ரெடி ஆகுறாங்க. விவசாயி எல்லாம் க்ளோஸ், விவசாயிகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. மற்ற ஊர்க்காரங்கள்லாம் சரி இந்த ஊர் வேண்டாம்ப்பா, மூட்டை கட்டுவோம், அடுத்த ஊர் போலாங்கும்போது விசுவாசத்தினாலே ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், 100 மடங்கு பலன் அடைந்தான். சிலர் சொல்லலாம் திருப்பூர் வேண்டாம் போயிடலாம், உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் சொல்லலாம். ஆனால் நீங்கள் உடனே சொல்ல முடியாது.
ஆனால் உங்களுக்குள்ள அந்த விசுவாசத்தை விட்டுறாதீங்க. ஊழியர்கார் கூட்டத்தில் எல்லாம் சில நேரத்தில் சில ஊழியர்கள் பேசும்போது என்னால் அமைதியாக இருக்க முடியாது. உடனே நான் விசுவாச அறிக்கையை நான் பேச ஆரம்பிப்பேன். அப்புறம் சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்கள் நல்ல வேலை இதெல்லாம் சொன்னீங்க. அப்படி சில நேரத்தில் உங்களுக்கு வாய்ப்பு வரும்போது பேசுங்கள், விசுவாசத்தில் என்கரேஜ் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். டல்லாக இருப்பாங்க சிலர், குடும்பத்திலே சிலர் டவுன் ஆயிடுவாங்க. அந்த நேரத்தில் விசுவாச அறிக்கை சொல்லி அவங்களை உற்சாகப்படுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்ன பாருங்க, இங்கே அவன் முன்னிலும் அதிகமாய் தீவிரமாய், அதுதான் முதல் ஸ்டெப். சில நேரத்தில் ரிப்போர்ட்டை பார்த்த உடனே, நம்ம டாக்டர் ரிப்போர்ட்டோ மற்ற இதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். ஆனால் விசுவாசம் நமக்குள் தீவிரமாக இருக்கணும். ஆமென். தீவிரமாக காண்பிக்கணும். துணிச்சலாக நாம் மாறுகிறத ஆண்டவர் நமக்கு ஒரு மாற்றத்துக்கு மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டான்னு சொல்லியிருக்கு. மேல் வஸ்திரத்தை எரிந்துட்டு வரான். அதான் விசுவாசம். அப்படின்னா போறேன், சோகம் தந்தா தருட்டும், இல்லைன்னா அந்த மேல் வஸ்திரத்தோட நான் மறுபடியும் பிச்சை எடுக்கிறேன். மறுபடியும் என் வாழ்க்கையில் நான் போகிறேன், கர்த்தர் எனக்கு சுகம் பார்வை தருவார். ஆகவே என் வஸ்திரம், அதுதான் விசுவாசம். செயல்பாடு, கிரியை. அதை தூக்கி எறிந்து விட்டு தைரியமா போனா ஆண்டவர் உடனே நின்று அவனை விசாரித்து, ஹல்லேலூயா, ஓ ஸ்தோத்திரம். எல்லாரும் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம், அவங்க கூட இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிப்பா. ரொம்ப ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு போயிட்டு வந்துட்டு இன்றைக்கும் போய் ஆகணுமா, நான் சாயந்தரம் பெண்கள் ஜெபத்துக்கு, அவங்க சொல்ல தான் செய்வாங்க. பாசுக்கும் பாசமாவுக்கும் வயசாயிடுச்சு, அவங்களுக்கு வேற வேலை இல்லை. எல்லா பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணியாச்சு, பேரை பேத்தி எடுத்தாச்சு. நமக்கு தான் 1000 வேலை இருக்கு. அவங்க சொல்லுவாங்க, நீ போகாத, இன்றைக்கி கொஞ்சம் ஏதாவது பலகாரம் செய்ய, இந்த வர பஜ்ஜி மாவு வாங்கிட்டு வந்திருக்கிறேன், பஜ்ஜி சூடாக சாப்பிடுவோம் அப்படிலாம் சொல்லி உங்கள் விசுவாசத்தை டல்படுத்த சுற்றி இருப்பாங்க. அன்றைக்கு அப்படி தான் இருந்தாங்க சுற்றி இருக்கிறவங்க விட சீசர்கள், ஊழியர்கள். சில நேரத்தில் ஊழியர்களே உங்களை உட்காரு, ரொம்ப ஓவராக போக, நாங்களே செய்யலை இந்த ஊழியம், நீ என்ன செய்கிற, நாங்களே கைப்பிரதி கொடுக்க பயப்படுறோம், நீ கைப்பிரதி கொடுக்குறியான்னு உட்கார். போய் யார்கிட்டையும் ஜெபம் பண்ணாத, போகிற பிசாசெல்லாம் உங்ககிட்ட வந்துடும், இப்படிலாம் சொல்லி டவுன் பண்ணிடக்கூடாது. அந்த சீசர்லாம் அப்படி பண்ணாங்க. அமைதியாக இருப்பா, எங்களுக்கு தெரியாத உனக்கு, கொஞ்சம் அடக்கி வாசி என்று கூட இருந்தவர்கள்லாம் சொல்லியிருப்பார்கள். ஆனாலும் விசுவாசம், அவன் கூட இருப்பவர்களின் நடக்கை, பேச்சு, நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. சர்ச்சுக்கு போங்க, வேளாங்கண்ணிக்கு வந்துடுங்க, இந்த வாரம் போகலாம். சிஸ்டர், பேத்திக்கு மொட்டை அடிச்சிடலாமா? அம்மா வேளாங்கண்ணிக்கு வரீங்களா மொட்டை அடிக்க? தலையாட்டிட்டாங்க. சரி, டூர் தானே, சும்மா வாங்க, வேளாங்கண்ணி கும்பிடுங்க, உங்கள் இயேசுவே கும்பிட்டுங்க, சும்மா வாங்க. சுற்றி இருக்கிறவங்க உங்களோட பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க. உங்கள் வேலை செய்கிறவங்களோட கம்பெனியில் ரொம்ப கவனமாக இருங்க. இங்கே வாங்க, நல்லாயிரும். ஜெபத்துக்கு வாங்க, நல்லாயிரும் சொன்னால் நல்லா இருக்கும். ரொம்ப எச்சரிக்கையாக இருங்கள். நம்மை சுற்றியுள்ளவர்கள் நம்முடைய விசுவாசத்தை டல் பண்ண, இங்கே சுற்றி இருக்கிற எங்கள் ஊழியர்கள் இப்போ எங்களுக்கு அப்படி தான் பண்ணுறாங்க. பாஸ்டர் என்ன சர்ச்சு இந்த ஒரு பிஸ்னஸ் இறங்குங்க, காணிக்கையே வேண்டாம் பாஸ்டர். நான் ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு ஆஃபீஸ் வாங்கி தரட்டுமா அப்படிங்கிறாரு. கவர்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் மெயின் இடத்துல போட்டு இருக்கு, ஓகே, நான் சொன்ன தந்துடுவாங்க, வாங்கி தரட்டுமா பாஸ்டர்? திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை ஆஃபீஸை தரங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஊழியம் செஞ்சா போதும். இந்த காணிக்கை வச்சு நீங்கள் என்ன செய்ய முடியும்? நம்ம காணிக்கையக்கா வந்தோம், கர்த்தரை நம்பி ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம். கர்த்தர் இதுவரைக்கும் கைவிடலை. ஆமென். இந்த விசுவாசமாக ஒன்று சொல்லட்டுமா? இதுக்கு முன்னாடி பெரிய ஆளுங்க இருக்கிறாங்க, நிறைய கொடுக்குறவங்க இருக்கிறாங்க, கோடீஸ்வரெலாம் பாசிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி சொன்னவங்க இருக்கும்போது செய்ய முடியாததை கர்த்தர் இந்த நாட்களிலே செய்ய கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார்.
அப்போல்லாம் நாங்கள் செய்ய முடியலைங்க. செஞ்சாலும் அவங்க எங்களை பார்த்தே ஒரு வழி ஆயிடுவாங்க. ஒரு சாதாரண ஒரு பைக் வாங்கினதுக்கு ஒருத்தவங்க வந்து சொல்கிறான், என்ன பாச எப்படி வாங்கினீங்க அப்படிங்கிறான். எப்படி பச்சை வாங்கினீங்க? இந்த ஊர் சுற்றுறதுக்காடா பைக் வாங்கணும்? ஊழியத்துக்கு கொஞ்சம் வேகமாக போய் ஊழியம் செய்யலாம் வாங்கினா அப்படி எல்லா கையிலையும் தங்க மோகம், இங்கே ஒன்று கழட்டி விட்டுக்கிறது. நான் அதை பார்க்கும் போதெல்லாம் நினச்சிக்குவேன், யோ திருநெல்வேலியில் ஒருத்தர் இருக்கிறாரு, நிறைய முடி விட்டுட்டு, அவராட்டம் என்னால் போட முடியும். நகைக்கடையே இப்படி போட்டிருப்பார் ஒருத்தர், இல்லை நான் போட முடியும், அப்படி என்னை வச்சிருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு சிரிச்சுக்குவேன் உள்ளத்தில். எனக்கு அது முக்கியம் இல்லை, ஆத்துமாக்கள் முக்கியம், ஊழியம் முக்கியம். எங்கள் விசுவாசத்தை இன்னைக்கு வரைக்கும் அவனு சிலர் வெளியே நினைக்கிறாங்க, நம்மலாம் இல்லை, அவர் ஒன்றும் இல்லை, நம்மலாம் கொடுத்தோம். இன்னொருத்தர் நினைச்சார், நான் பாடுறதுனால தான் சபைக்கே கூட்டம் வருதுன்னு ஒருத்தர் சொன்னாராம். நான் வொர்ஷிப் நடத்துறதுனால தான் கூட்டமே வருதுன்னு சொன்னாராம். அவர் இல்லை, ஆனால் ஊழியம் இருக்கு, ஜனங்கள் தந்திருக்கிறார். இன்னொருத்தன் சொன்னானா, நான் மியூசிக் வாசிக்கிறேன், தமிழ்நாட்டிலேயே நான் தான் 1ஆம் நம்பர், வாசிக்கிறனால தான் இத்தனை கூட்டம் பரமானதுக்கு வந்துச்சு. இப்போ நாங்கள் போகல, அவர்கிட்ட ஆள் இல்லை. நானா சிலர் அப்படி நினைக்கிறேன். அந்த நேரத்தில் விசுவாசத்தை டல் பண்ண நம்ம சுற்றி சில ஆட்கள் இருக்கிறாங்க. இவர் இருக்கிறதுனால தான் ஊழியமா ஜனங்க வராங்களாம். இந்த இவர் பாட்டு நடத்தலைன்னா ஆள் வரமாட்டாங்களாம். அவர் இல்லையே, இப்போ ஜனங்களை கத்த தந்திருக்கிறாரு. நீங்க அந்த பாட்டுக்காக வரல, கத்தரை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க. அதை விட பெஸ்டா தான் இப்போ ஆராதனை இருக்கு, சூப்பரா. எங்கேயோ ஆராதனையில கத்தர் கொண்டு போயிட்டார். ஹல்லேலூயா. எனக்கெல்லாம் ஒவ்வொரு துள்ளி குதிக்கலாமான் இருக்கு ஒவ்வொரு ஆராதனையில். அவ்வளோ எங்கேயோ ஆண்டவர் எங்கேயோ கொண்டு போயிட்டார். மனுஷன் போடுற கணக்கு அவன் நம்மளை எங்கேயோ கொண்டு போக பார்ப்பான். கவனமாக இருங்க. சுற்றி இருக்கிறவங்க பேசுகிறத இப்போ நான் எதுக்கு இதெல்லாம் அழுத்தி சொல்கிறேன்னு எனக்கு தெரில. உங்களுக்கு அப்படி ஏதாவது ஆபத்து வருதுன்னு சொல்லி நான் ஆண்டவர் பேசிகிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இதை கேட்டுட்டும் போய் விழுந்தீங்கன்னா விழுந்துருங்க. ஆமாம், என்ன அதாவது லைட்டு பெரிய கடை உள்ள ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்குது, கண்டிப்பாக பூச்சிகள்லாம் வரும், அது வரக்கூடாதுன்னு ஒரு லைட்டை வச்சுருப்பாங்க, சாக் வச்சுருப்பாங்க. இந்த சாக்கு தான் இது தெரிஞ்சுக்கிட்டே போய் அதை விழுந்தீங்கன்னா ஆகவே யாரோ எப்படியோ ரிப்போர்ட் கொடுக்கட்டும், இப்படியோ சொல்லட்டும், நமக்குள்ள அந்த நேரம் வசனம் வரட்டும். ஆமே, டாக்டர் ரிப்போர்ட் உண்மையாக இருக்கும், அடுத்த ரிப்போர்ட்டை கத்தர் மாற்றிடுவார். எனக்கு நல்லா தெரியும். இங்கே ஆப்ரேஷனுக்கு பெட்டில் அட்மிட் ஆகிட்டு இங்கே ஆராதிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போனவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். பிரசவம் அட்மிட் ஆகணும், நேராக வந்து ஆராதிச்சுட்டு, மறுபடியும் சொல்கிறேன் கவனிங்க, அந்த வழி தைரியமாக நல்ல விடுதலையோடு ஆராதிச்சுட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு ஆஸ்பத்திரிக்கு போய் சுகப்பிரசவம், எந்த செலவு இல்லாமல் அற்புதமாக சுகப்பிரசவத்தை கத்த தந்திருக்கிறார். 2 லட்சம் 3 லட்சம் கட்ட வேண்டியது இல்லாமல் போயிருக்கிற சிலருக்கு. ஆகவே எங்களுடைய பணம் அநியாயமாக போகக்கூடாது. உங்கள் விசுவாசத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே இந்த மோசே அம்மாவுக்கு வாக்குத்தத்தம் கிடையாது, மோசே பெற்றோருக்கு தீர்க்க தரிசனம் கிடையாது, மோசே பெற்றோருக்கு ஒரு நல்ல சர்ச்சு கிடையாது, மோசே பெற்றோருக்கு பைபிள் கிடையாது. ஆனாலும் விசுவாசமாக இருந்தாங்க. நமக்கு எல்லாமே இருக்கு. ஆமாம், ஃபோன் பண்ணால் தீர்க்கதரிசி எடுக்கிறதுக்கு நிறைய பேரை வச்சுருப்பீங்க, பெரிய பெரிய தீர்க்கதரிசி. ஆமாம், எல்லாம் இருந்தும் விசுவாசம் கேள்விக்குறியாக இருக்கு. இவர்களுக்கு யாருமே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு நான் சொல்கிறேன், ஏதாவது ஒரு சரீரத்தை குறித்து பலவீனத்தை குறித்து செய்தி கேட்டிங்கன்னா உடனே உங்கள் விசுவாசம் எப்படி போகணுன்னா, ஒரு வாதை என்னை அணுகாது, வாதை என் குடும்பத்தை,
வராது. இஸ்ரவேல் கோத்திரத்தில் ஒருவனும் பலவீனப்பட்டவன் இல்லை. சொல்லுங்க, நீங்க திருப்பி சொல்லுங்க. சொல்லும் போதே சிலரை கர்த்தர் சுகமாக்குவார். பலவீனப்பட்டவன் ஒருவனும் எகிப்துக்கு வரப்பண்ணின வியாதியை வரப்பண்ணி, உன் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதியை அவருடைய தழும்புகளால் அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்கிறார். ஆமென். இவைகளெல்லாம் எனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே என் பாவங்களை மாத்திரமல்ல, என் நோய்களையும் சுமந்தார். அல்லேலூயா. இந்த பலவீனம் வந்தது எதற்காக? அப்ப இதெல்லாம் சொன்ன பின்னாடி பலவீனம் வராதா? வியாதி வராதா? வரும். எதற்காக? இதன் மத்தியிலே, இந்த வியாதியின் மத்தியிலே, இந்த பலவீனத்தின் மத்தியிலே ஆண்டு அற்புதம் சுகம் தந்து அநேகருக்கு சாட்சி சொல்ல. புரியுதா? அநேகருக்கு சாட்சி சொல்ல. நான் ஓடி ஓடி உழைப்பேன். நான் இல்லைன்னா வீடு அம்போ. நான் வேலைக்கு போகலன்னா வீட்டில், நான் வேலைக்கு போகலன்னா பிள்ளைங்க படிப்பு. அப்படியா? சரி, படுக்கையில் இரு ஒரு மாதம். இப்போ ஆண்டவர் பிள்ளைய போசிக்கலையா? நான் வேலை செஞ்சாதான், நானே பாத்திரம் விளக்கணும், நானே சாப்பாடு செய்யணும், நானே வேலைக்கு போகணும், நானே எல்லாம், பிள்ளைங்க படிக்கட்டும் பாவம் அப்படின்னு நேரத்தில் இப்படி ஆன உடனே அந்த வீட்டில் பணிகாரம் சுட்டுட்டு இருக்கிறாங்க பிள்ளைங்க. சண்டே ஸ்கூல் பிள்ளை போய் பணிகாரம் சுடு. எப்போ பணிகாரம் சுடுவா உள்ளே போவா? அதுக்காக தான் உங்களை உட்கார வச்சிருக்கிறார். இன்னொரு பாப்பா அழகா குழம்பு வச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வெங்காயம் வெட்டினது வெட்டுச்சா? கடைக்கு போச்சா? இப்போ விதவிதமான குழம்பு. நாங்கள் அதை உட்காந்து பேசிட்டு இருக்கும் போதே பணிகாரம் சாப்பிட்ணுன்னு எனக்கு ஆசை வந்துருச்சு. பணிகாரம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். பாஸ்டர் வந்துட்டீங்களே, சுடுறதுக்குள்ள அப்படின்னாங்க. நானும் சரி சேர்த்து சுடுங்க சாப்பிடலான்னு தான் பார்த்தேன். சண்டே ஸ்கூல் பிள்ளை பணிகாரம் சுட்டு அன்னைக்கு ஈவினிங் டிஃபன் கொடுக்குது. இப்போ இந்த பாதிப்பு வந்தது எல்லாம் அப்படின்னு நான் சொல்லல, பாசமா சொல்றாங்க. பாசமா சொல்லல, வசனம் சொல்லுது. அங்க போயிடாதீங்க, உங்களை ரெஸ்ட் எடுக்க வச்சிருக்கிறார் ஆண்டவர் அப்படின்ட்டாங்க. வேலை நடக்குது. ஆகவே நீங்க இல்லாமல்ட்டியும் குடும்பம் நடக்கும். ஹல்லேலூயா. அப்படி உங்க ஏன்னா விசுவாசம் அப்படி இருக்கணும். கர்த்தர் என் குடும்பத்தை நடத்துவார். நான் இருக்க வேண்டிய அந்த ஸ்தானத்தில் கர்த்தர் இருந்து எல்லா காரியம் பொறுப்பெடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நல்ல ஜெபிங்க, நல்ல விசுவாசத்தோடு காத்திருங்க. அவர் என்னை குணமாக்கினார் என்று நன்றி சொல்லுங்க, சாட்சி சொல்ல கர்த்தர் வைப்பார். நிறைய மரணப்படுக்கையில் இருப்பவர்களுக்கு நீங்க சாட்சியா இருக்க போறீங்க, ஆறுதலாக இருக்க போறீங்க, நம்பிக்கை கொடுக்கறதா இருக்க போறீங்க. எனக்கு அப்படித்தாம்மா வந்துச்சு, நான் இறந்துருக்கணும், இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன், அந்த இயேசுவை நீ நம்புமா, உனக்கா ஜெபம் பண்ணட்டுமான்னு சொல்லி ஊழியம் செய்ய கர்த்தர் அனுமதிப்பார். ஆமென். அல்லேலூயா. 3 மாதம் பெற்றோர்கள் ஒழித்து வைத்தார்கள். அவர்களுக்கு எந்த வெளிப்பாடும் கிடைக்கல, எந்த சொப்பனும் கிடைக்கல. ஆனாலும் விசுவாசத்தோடு அதை செய்தார்கள். கர்த்தர் அந்த குடும்பத்தை பாதுகாத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. டைம் முடிஞ்சிருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். ஆகவே நாம் இந்த அறிக்கை செய்யுங்க. ஹல்லேலூயா. என்னோட சேர்ந்து இந்த அறிக்கை செய்யுங்க. ஹல்லேலூயா. உங்களை பார்த்து சிலர் பலவிதமாக பேசலாம். இந்த குடும்பத்தை பார்த்து பலர் பேசியிருப்பாங்க. ஆனால் உங்களை நோயாளி என்று சொல்லுவார்கள், உலகம் சொல்லும், அடிமைகள் என்று சொல்லுவார்கள். நீங்கள் ஒரு பரிதாபமாக இருக்கீங்க, சர்ச்சுக்கு போகிற ஆளுக்கு பார்த்தா அப்படி உங்களை சொல்லியிருப்பாங்க. நீங்கள் சாதாரணமானவர்கள் என்று சொல்லுவார்கள். நீங்கள் ஒன்றும் இல்லாதவர்கள், கையில் ஆகாதவர்கள் என்று சொல்லலாம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்றார் தான் முக்கியம். ஆண்டவர் என்ன சொல்றார்? இன்றைக்கு சொல்றாரு, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நீங்கள் அவருடைய பிள்ளைகள், நீங்கள் அவருடைய சுதந்திரவாளிகள், நீங்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்.
1000 தலைமுறைக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க போகிறீர்கள். உங்களை கீழாக்காமல், உங்களை வாளாக்காமல். இந்த தேசத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் இந்த சபைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். கரங்களை தட்டி ஹalleluya. ஓ ஹalleluya, ஹalleluya. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திலே பங்குள்ளவர்களாய் மாறுவீர்கள். தேவ திட்டம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். உங்களை மட்டுமல்ல, உங்கள் மூலமாய் ஒரு கூட்டத்தையே கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். மோசேக்கு அதுதான் செய்தார். ஆமென். நாம் கர்த்தருக்கு, ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிற நேரம், காணிக்கை செலுத்துவோம். ஒரு பாடலை நாம் கேட்போம். ஹalleluya. பாடல் கூட எல்லாம் வந்துட்டீங்களா? ஸ்டீபன் காணோம். ஸ்டீபன். கர்த்தரின் கை குறுகவில்லை, சுத்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதன் அருள் புரிந்தனரே. நாம் சுத்தர்களாய் மாறிடவே சுதன் அருள் புரிந்தனரே. சொல்லுவோம் எல்லாரும். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தான் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தான் நீதிமான் என்றும் என்றும் விசுவாச அறிக்கை பண்ணுங்க. திருச்சபையே கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். திருச்சபையே கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். தலைமுறையாய் தலைத்திட அருள் புரிவாய். தலைமுறையாய் தலைத்திட விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தான் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தான் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சமே சுவும் நரணே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சமே சுவனே. ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வான். தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன். எல்லாரும் விசுவாசத்தோடு சொல்லுவோம். விசுவாசியே நீ விசுவாசியே என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தான் என்றும் என்றும் பிழைப்பான்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திர ராஜா, அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான ஆராதனை முடிவு நேரத்திற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. கிருபையாக இந்த நாளை எங்களுக்கு கொடுத்து உம்முடைய சமூகத்தில் கூடி வரவும் உம்மை ஆராதிக்கவும் நீர் தந்த கிருபைக்காய் நன்றி அப்பா. கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல காத்து நடத்தி வந்தீர். எங்களோடு இருந்தீங்க, தேவைகளை சந்தித்தீங்கப்பா. எங்களை ஒரு குறை இல்லாமல் நடத்தின என் ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாய், உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் நாங்கள் இந்த இடத்துல கூடி வந்தோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்கள் ஆராதனை நாயகர், நீர் உயர்த்தப்படத்தக்க தேவன் ஆண்டவர். எங்களுக்கு செய்த நன்மைகளை எப்படி நாங்கள் என்னத்தை செலுத்த முடியும் அப்பா? எங்களுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொண்டோம் ஆண்டவரே. நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. வேதத்தில் சொன்னது போல கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லி இருக்கிறது ஆண்டவரே. எங்கள் வாழ்விலே நாவளவிலே ஆண்டவரே மாத்திரம் விசுவாசம் பேசாதபடி எங்களுடைய வாழ்க்கையின் கிரியையிலே நாங்கள் அதை காண்பிக்க கிருபை செய்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையை விசுவாசமாய் மாறட்டும் ஆண்டவரே, மாறட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எமக்கு நன்றி அப்பா. வேறு எதன் மீது நாங்கள் நம்பிக்கை விசுவாசத்தை வைக்காதபடி எங்களை காத்தருளும் ஆண்டவரே. எமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொன்னது போல அப்பா, ஒவ்வொரு ஸ்டெப்பில் எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரை பலப்பட கிருபை செய்யுங்க அப்பா, கிருபை செய்யுங்க ஆண்டவரே. விசுவாசத்திலே நாங்கள் குறைவாக இருக்கிறோம், குன்றி போய் இருக்கிறோம் ஆண்டவரே, நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறோம்ப்பா. எங்களை ஒரு விசை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே இன்னும் அதிகமான விசுவாசத்தை எங்களுக்குள்ளே ஊற்றுவீராக. அசைக்க முடியாத நம்பிக்கை விசுவாசம் எங்களுக்குள்ளே காணப்படட்டும் ஆண்டவரே, காணப்படட்டும் அப்பா. இனி எங்கள் வாழ்விலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும். இதுவரைக்கு இராத விசுவாசத்தின் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இன்னும் ஆண்டவரே அதிகமான விசுவாசத்தை எங்கள் ஒவ்வொரு உள்ளத்திலும் நீர் ஊற்றுவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மோசே குடும்பத்துக்கு நீர் செய்தது போல எங்கள் குடும்பத்துக்கும் செய்ய நீர் வல்லவராய் இருக்கிறீர். அவர்கள் ஏதுமில்லாத விசுவாசித்தார்கள் ஆண்டவரே. நாங்கள் இயேசுவை நம்புகிறோம். எங்களுக்காக சிந்தப்பட்ட இரத்தம், எங்களுக்காக மீட்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தம் எங்களோடு கூட இருக்கிறது. எங்களுக்கு வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது, வேதம் இருக்கிறது ஆண்டவரே, சபை இருக்கிறது, எங்களுக்கு நல்ல வார்த்தைகள் இருக்கிறது. ஆனால் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற விசுவாசம் குறைந்து போய் இருக்கிறதப்பா. எங்களை மன்னிச்சிருங்கப்பா. எங்களுக்கு நல்ல விசுவாசத்தை எங்கள் உள்ளத்திலே உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆதி காலத்து விசுவாசத்தை போல நாங்கள் ஆண்டவரே இன்னும் அதிகமாக விசுவாசத்திலே பலப்பட நீர் கிருபை செய்வீராக. எங்கள் ஒவ்வொரு உள்ளத்திலும் அந்த விசுவாசம் என்ற அந்த வல்லமையான ஆயுதத்தை வைப்பீராக ஆண்டவர். அசைக்க முடியாத காரியங்களை செய்யத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யுங்க. வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. விசேஷமாய் ராபின் பிரதருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மக்கு நன்றியப்பா. அவருடைய சரீரத்திலே பல போராட்டங்களை சந்தித்த உம்முடைய மகனுக்கு உம்முடைய அற்புத வல்லமை அவர் சரீரத்தில் இறங்குவதாக. வேதனையெல்லாம் மாற்றுங்கப்பா. நல்ல ஆரோக்கியத்தை சுகத்தையும் நீடிய ஆயுளையும் அவருக்கு தந்து அவரை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்துங்க. சபைக்குள்ளே யாரெல்லாம் பலவீனம், சோர்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகளோடு வந்திருக்கிறார்களோ அவரோட வாழ்விலே மாற்றங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. குடும்பங்கள் தழைக்கட்டும் ஆண்டவரே. விசுவாசத்தில் பலப்படட்டும் அப்பா. எங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் எங்கள் குழந்தைகளுக்குள்ளே போகட்டும். உடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படட்டும். மோசே போல இரட்சகராய் பிள்ளைகள் மாறட்டும் ஆண்டவரே. மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கொடுத்த காணிக்கை தசம பாகங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக.
உடைய பிள்ளைகள் தியாகத்தோடு கொடுக்கிறார்கள். கஷ்டப்பட்டு சம்பாதித்த வருமானத்திலிருந்து தெய்வனுக்கென்று கொடுக்கிற இந்த காணிக்கை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா. சுகமாக கொண்டு வந்தீங்க, சுகமாக கொண்டு போங்க. இந்த வாரம் முழுதும் உங்கள் பிரசன்னம் கூட இருக்கட்டும். வேலை ஸ்தலத்திலே, குடும்பத்திலே, பள்ளிக்கூடங்களிலே, காலேஜில், எங்கெல்லாம் அவங்க போய் தங்கி இருக்கிறார்களோ அங்கெல்லாம் கர்த்தருடைய கரம் கூட இருந்து நடத்திட்டோம். வயதான பெற்றோர்களை நமது கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் அவர்களுக்கு பலன் தந்து சுகம் தந்து வழி நடத்துங்கப்பா. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்களையும் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. உடைய கரத்தில்